எஸ்டர்டே வீடியோஸ் போட முடியல. பட் ஆனால் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கான நிஃப்டி வியூவை எக்ஸாக்டாக நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்திருப்பீங்க. மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 25,980 கிட்ட போயிட்டு மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 10:28 AM நம்ம டெலகிராம் சேனலில் சார்ட் அனுப்பிட்டேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த இடத்துல ஜோனில் போய் ட்ரிகர் ஆனிச்சு. அழகாக டார்கெட்டுங்கிறது போயிட்டு ரீச் ஆனிச்சு. டார்கெட்டு 25,894 அழகாக வந்து ரீச் ஆனிச்சு. நான் இன்கேஸ் வீடியோஸ் போட முடியலன்னா நான் டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி சார்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு இல்லை டெலகிராமில் போயிட்டு நாஸ் கவுன்சில்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்னால் வீடியோ போட முடியலன்னா கண்டிப்பாக நான் இதில் சார்ட் அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹீரோ ஹெச்டி கோல்டு எல்லா வியூவுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டிமாண்டில் தான் வந்து மார்க்கெட் நிற்கிது. பட் இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம அகெயின் பை போக வேணாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இந்த லெவல் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு அழகாக இந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுக்கிறதுக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நம்ம பை போக வேணாம். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பை, கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஸ்வீப் என்ட்ரி எதாவது கொடுக்குதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிமாண்ட் ஜோனில் நாளைக்கு பைக்கான ஒரு ஃபோக்கஸ் தான். இன்கேஸ் இந்த டிமாண்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஃபர்தராக வேறு செட்டப் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா பை ஃபோக்கஸ் போங்க, டார்கெட் போகும். ஸோ நிஃப்டிக்கான வியூ இது தான். பேங்க் நிஃப்டிக்கும் சேம் அதே தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. சேம் அந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் நல்ல லிக்விடிட்டிலாம் இருக்குது டார்கெட் போகிறதுக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து டேர்ன் ஆகணும், அதாவது இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டேர்ன் ஆகணும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்து இந்த இடத்துக்கு டார்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு ரீச் ஆகணும். இதுதான் நம்மளோட பிளானு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பை போகலாம், இல்லையா இந்த டிமாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம பை போடுங்க. ஏன்னா டேர்ன் ஆகிறப்ப எப்போதுமே ஒரு அக்ரெசிவ் போகக்கூடாது. ஒரு டேர்ன் ஆகுதுன்னா அக்ரெசிவ், சின்ன ஸ்டாப் லாஸ்னால் மட்டும் நம்ம அக்ரெசிவாக போகலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போகணும். இது பேங்க் நிஃப்டியோட வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொடுத்துருப்பேன், இந்த லெவல் கொடுத்துருப்பேன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அழகாக பிரேக் அவுட் பண்ணி நம்ம லெவல் கிட்ட போயிட்டு எங்கே எப்படி ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து டைரெக்டாக ஃபால். ஸோ அதனால் ஏதோ ஒரு லெவல் போட்டிருக்கேன்னா ஸோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எதுவும் இப்போதைக்கு நல்ல செட்டப் எதுவும் வரல. ஸோ இன்கேஸ் நல்ல செட்டப் தெரியுது அனலைஸ் பண்ணுறப்ப அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் சார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த 1 ஹவரோட டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தீங்கனாலும் ஒரு என்ட்ரி, சேம் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தாலும் ஒரு சூப்பர் என்ட்ரிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 1100 பிப்ஸ் கிட்ட ரன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு என்ட்ரிங்கிறது இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு பை என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். இன்கேஸ் வந்துச்சுன்னா இங்கே கிளிக் ஆகி மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கோல்டோட வியூவு. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த சப்ளைலேருந்து டே சப்ளைலேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த டேர்னிங் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஸோ இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இம்பல்சிவாக எதுவுமே வரக்கூடாது, பார்த்துக்கங்க. ஸோ ஏன்னா நான் இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை ஒன்று சொல்லியிருப்பேன், நல்ல கேப் அப் ஆகிருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸில் கேப் அப் ஆகிருக்கும், என்ட்ரியே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து ஒரே டேரெக்டாக கேப் அப் தான். ஸோ அதனால் கேப் டவுன் நம்ம இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. செட்டப் வந்துச்சுன்னா மட்டும்தான் செட்டப்போட ட்ரேடு. செட்டப் இல்லைனா ஜஸ்ட்டு மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்களாக செட்டப்பை போட்டு உருவாக்காதீங்க. ஸோ செட்டப் அமையட்டும், ஸோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் போட முடியலன்னா டெஃபினட்டாக நான் பிஃபோர் சார்ட் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போதுமே நம்ம டெலகிராம்லையும் சரி கம்யூனிட்டிலையும் சரி ஆஃப்டர் சார்ட் டார்கெட் போயிருக்குங்கிறது வந்திருக்காது. ஸோ மார்க்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் டார்கெட் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.